வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். நாடாளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை கடல் தொழில் அமைச்சகத்தின் செயல்பாடுகள் தொடர்பாக கடும் விமர்சனங்கள் எழுந்தது. அமைச்சகத்தின் கீழ் பல ஊழல் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் நடைபெறுகின்றன என்று மக்களின் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறி அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகரை நேரடியாக கேள்வி கேட்கும் வகையில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கடுமையாக சாடினார். குறிப்பாக சட்டவிரோத கடல் தொழில் நடவடிக்கைகள், கடல் அட்டை பண்ணை ஊழல்கள், பினாமி பெயரில் இடம்பெறும் கையூட்டல்கள் மற்றும் வடமாகாணத்தில் செய்யப்பட்ட சந்தேகமான இடமாற்றங்கள் உள்ளிட்ட பல விடயங்களில் விளக்கமளிக்க வேண்டும் என்றும், குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அமைச்சர் பதவி விலக தயாரா என்று சவால் விடும் வகையிலும் அவர் பேசினார். இந்த விடயங்களுக்கு செல்லும் முன் இவை எங்கிருந்து ஆரம்பித்தன என்ற விடயங்களை நாம் ஏற்கனவே வெளியிட்ட காணொலியில் விளக்கமாக தெரிவித்திருந்தோம். எனினும் அவற்றை சற்று சுருக்கமாக பார்த்தால், அண்மையில் அர்ஜுனா எம்பியின் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிள பகுதிக்கான கள விஜயத்தின் போது அங்குள்ள மீனவ பிரதிநிதிகளால் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. சட்டவிரோத மீன்பிடிகள் தொடர்பாக கண்டுகொள்ளாத கடல் தொழில் அமைச்சர் மற்றும் அவருடைய இணைப்பாளர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் வரை பல்வேறு புகார்கள் அடங்கும். அதிலும் குறிப்பிடப்பட்ட சட்டவிரோத மீன்பிடியால் அகப்பட்டுக் கொள்பவர்களிடம் லஞ்சமாக பணத்தை வாங்கிக் கொண்டு சந்தேக நபர்களை கைது செய்யாமல் விட்டுவிடுகின்ற நிலைமையில் ஒன்று. மற்றொன்று, நீதிமன்ற விசாரணைகளுக்கு முன்னர் திணைக்களத்தினரால் கைப்பற்றப்படுகின்ற சந்தேக நபர்களின் வலைகள் மற்றும் படகுகள் பின்னர் நீதிமன்ற விசாரணைகளுக்காக கொண்டு செல்லப்படும் போது பாவனைக்கு உதவாத வலைகள் சாட்சிகளாக காண்பிக்கப்பட்டு நீதிமன்றமே ஏமாற்றப்படுகின்ற ஒரு செயற்பாடு. இவ்வாறான பல குற்றச்சாட்டுகள் அமைச்சருக்கு எதிராக அமைந்த அந்த நேரம் இன்று அவர்களிடம் இது பற்றி நேரடியாக நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புவேன் என்று கொடுத்த வாக்குறுதியை நிரூபித்திருக்கின்றார் அர்ஜுனா. தொடர்ந்து கடல் அட்டை பண்ணையாளர்களுடனான சந்திப்பு ஒன்றில் அமைச்சர் சந்திரசேகர் பேசிய சர்ச்சை காணொலி ஒன்றை வெளியிட்டது மட்டுமல்ல, அதில் உள்ள ஊழல் விடயங்களையும் அம்பலப்படுத்தி இருந்தார். அதை நாமும் எமது காணொலியில் வெளியிட்டிருந்த அதே நேரம் தற்போது அந்த விடயம் மீண்டும் ஊடகங்களில் செய்தியாக வெளியாகி சர்ச்சையை உண்டாக்கி இருந்தது. ஏனென்றால் கடந்த கால அரசாங்கங்கள் இருந்த போது சீன ஆதரவோடு முன்னெடுக்கப்பட்ட குறித்த கடல் அட்டை பண்ணைகளுக்காக நேரடியாக எதிர்த்த அமைச்சர் சந்திரசேகர் தற்போது அமைச்சராகியுள்ள நிலையில் கடல் அட்டை பண்ணையாளர்களிடம் பேரம் பேசுவது போல் இருந்த காணொலி என்பதே அது காரணம். அத்துடன் அந்த நடவடிக்கை ஊழல் எதிர்ப்பு கோஷத்துடன் ஆட்சிக்கு வந்துள்ள அரசாங்கத்தின் கொள்கை நடவடிக்கைகளுக்கு முரணாகவும் அரசு வருமானத்திற்கு நஷ்டத்தை உண்டாக்குவது போலவும் அவரது பேச்சு அமைந்திருந்தது. இந்த நிலையில் குறித்த விடயங்களை இன்று நாடாளுமன்றத்தில் அர்ஜுனா நேரடியாக அமைச்சர் சந்திரசேகரிடம் கேள்வி எழுப்பிய போது தடுமாற்றங்களுடன் பரபரப்பாக அமைந்திருந்தது. அது நாடாளுமன்ற அமர்வில் கடல் தொழில் அமைச்சரை மையமாக கொண்டு தீவிரமான விவாதங்களுக்கும் வழிவகுத்தது. அமைச்சகத்தின் கீழ் ஊழல், சட்டவிரோத நடவடிக்கைகள், அதிகார துஷ்பிரயோகங்கள் உள்ளிட்டவை இடம்பெறுவதாக மக்களிடையே நீண்ட காலமாக எழுந்து வரும் குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வெளிப்படையாகவே முன்வைத்திருந்தார். அது தொடர்பில் அர்ஜுனா சுட்டிக்காட்டிய முக்கிய அம்சம் பொதுமக்கள் தொடர்ந்து அழைத்து வரும் முறைப்பாடுகள் மற்றும் புகார்களை கடல் தொழில் அமைச்சு அலட்சியப்படுத்துவதாகும். சட்டவிரோத கடல் தொழில் நடவடிக்கைகள் மற்றும் கடல் வளங்களை சீரழிக்கும் விதமான செயல்கள் நடைபெறுகின்றன என்பதற்கான குற்றச்சாட்டுகள் இருந்தும் அமைச்சரால் எந்த தீர்மானகரமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சாடினார். அத்துடன் கடல் அட்டை பண்ணைகள் தொடர்பாக பல ஊழல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவை தொடர்பாக மக்கள் சமர்ப்பித்த புகார்கள் இதுவரை விசாரணை செய்யப்படாதது மிகப்பெரிய கேள்விக்குறி என்றும் அர்ஜுனா குறிப்பிட்டிருந்தார். அமைச்சரின் பினாமிகள் வழியாக கையூட்டல்கள் நடைபெறுகிறது என்பதே அர்ஜுனாவின் மிக தீவிரமான முன்வைத்த குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரங்களை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தால் நடவடிக்கை எடுக்க தயாரா என்பதை அவர் நேரடியாக கேட்டார். இது அமைச்சகத்தின் மீது மட்டுமின்றி தனிப்பட்ட முறையிலும் அமைச்சரின் நம்பகத்தன்மையை சவாலுக்கு உள்ளாக்கும் வகையிலே அமைந்திருந்தது. அமைச்சர் சந்திரசேகர் பதவியேற்ற பின் வடமாகாண கடல் தொழில் திணைக்களத்தில் மேற்கொள்ளப்பட்ட இடமாற்றங்கள் பற்றியும் அர்ஜுனா விமர்சனங்களை முன்வைத்தார். அதன்படி இந்த இடமாற்றங்கள் சாதாரண நிர்வாக நடவடிக்கைகள் அல்ல, ஊழல் மற்றும் அரசியல் காரணிகளை அடிப்படையாக கொண்டவை என்று சந்தேகத்தை அவர் வெளிப்படுத்தினார். இதன் அடிப்படையில் அமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர் பதவி விலக தயாரா என்று அர்ஜுனா சவால் விடுத்தார். இது நாடாளுமன்றத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு அரசியல் ரீதியாகவும் எதிர்காலத்தில் பெரும் விவாதங்களுக்கு வழிவகுக்கும் வகையில் அமைந்தது. இவ்வளவு கேள்விகளால் திணறிப்போன அமைச்சர் சந்திரசேகர் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உடனடியாக பதிலளிக்காமல் தமக்கு 2 வார கால அவகாசம் வழங்குமாறு கூறினார். இந்த பதில் அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன்மை குறித்த புதிய சந்தேகங்களை எழுப்பியுள்ளதோடு எதிர்க்கட்சிக்கு விமர்சன ஆயுதமாகவும் மாறியுள்ளது. இவை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இவ்வாறான குற்றச்சாட்டுகள் வெறும் நிர்வாக பிரச்சனைகள் அல்ல, மாறாக அவை அரசாங்கத்தின் நம்பகத்தன்மையை நேரடியாக தாக்குகின்றன. குறிப்பாக ஊழல் குற்றச்சாட்டுகள் கடந்த சில ஆண்டுகளில் பல அமைச்சர்களை சிக்கலுக்குள்ளாக்கியுள்ள நிலையில் கடல் தொழில் அமைச்சகத்திற்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். அதாவது அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு கொள்கைகளுக்கும் தங்கள் பக்கம் ஊழல்வாதிகள் இல்லை என்ற அரசாங்க தரப்பின் கருத்துக்களுக்கும் மிக பெரும் சறுக்கலை கொடுக்கும். மேலும் இவை நாட்டின் கடல் வளங்களின் எதிர்காலத்தையும் அரசாங்கத்தின் வெளிப்படை தன்மையையும் சோதிக்கும் கடுமையான ஒரு சவாலாகும். இப்போது உள்ள கேள்வி என்னவென்றால் 2 வாரங்களில் அமைச்சர் சந்திரசேகர் பதிலளிப்பாரா?
எவ்வாறு பதிலளிப்பார்? குற்றச்சாட்டுகள் உண்மையாக நிரூபிக்கப்பட்டால் அவர் பதவியை விட்டு விலகுவாரா, அல்லது வழக்கமான அரசியல் சிக்கலாகவே இது மறக்கப்படுமா? அதேபோல் குற்றச்சாட்டுகள் உண்மையாக நிரூபிக்கப்பட்டால் அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு எதிராக செயற்பட்ட ஒருவரை தொடர்ந்தும் வைத்துக் கொண்டு எதிர்கால தேர்தலில் தமக்கு தாமே குழியை வெட்டிக் கொள்ள அனுர அரசு முயலுமா என்று பல கேள்விகள் எழுந்துள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பல வைத்தியசாலைகளின் அபிவிருத்திக்காக புலம்பெயர் ஈழத் தமிழர்களிடமிருந்து பெறப்பட்ட பல மில்லியன் ரூபாய் நிதிகளில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் எம்பி நாடாளுமன்ற அமர்வில் பிரதமரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். அர்ஜுனா யாழ் மாவட்ட மக்கள் பிரதமருக்கு மிகுந்த மரியாதை கொடுத்திருப்பதை தெரிவித்துக் கொண்டு சிங்கள அரசாங்கங்கள் யாழ்ப்பாண மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என தவறான தகவலை பரப்பி வைத்தியசாலைகளின் அபிவிருத்திக்காக பெரும் நிதி ஒதுக்கப்பட்டது என்றார். அதே நேரத்தில் சுகாதார அமைச்சரும் இதை நன்கறிவதாக குறிப்பிட்டார். ஆனால் அந்த நிதி எங்கே செலவாகியது என்பது பற்றிய தெளிவான தகவல் இல்லை என்று அவர் மேலும் வலியுறுத்தி இருந்தார். தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை வலிவடக்கில் அபிவிருத்தி செய்யப்பட்டு ஆதார வைத்தியசாலையாக மாற்றப்பட்டது. பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் யாழ்ப்பாண வைத்தியத்துறையில் 19 வருடங்களாக பணியாற்றி வந்தவர். தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைகள் 31,224 பவுண்ட்ஸ் நிதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கான எந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இல்லை. மேலும் குறித்த நிதியில் பல மோசடிகள் இடம்பெற்றுள்ளது என்றார் அர்ஜுனா. அர்ஜுனா எம்பி இதுவரை தொடர்புடைய நபர்களுக்கு எதிராக எந்த ஒரு விசாரணையும் நடத்தப்படாததையும் மோசடி சம்பந்தப்பட்ட நபரை பதவியில் வைத்திருப்பதையும் கண்டித்து கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிகழ்வின் மூலம் யாழ்ப்பாண மருத்துவ சேவைகளின் நிதி முகமை பற்றிய வெளிப்படைத்தன்மை மற்றும் அரசாங்கத்தின் பொறுப்புத்தன்மை மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது இவ்வாறு இருக்க முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் மற்றும் வரப்பிரசாதங்களை நிறுத்தும் சட்டமூலம் மீதான விவாதம் புதன்கிழமை நாடாளுமன்றத்திலே இடம்பெற்றிருந்தது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரினால் 2025 ஆண்டு ஆகஸ்ட் 7 நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த சட்டமூலம் 1986 ஆண்டு 4ஆம் இலக்க ஜனாதிபதிகளின் உறுத்துரிமைகள் சட்டத்தை நீக்குவதற்கான சட்டமூலமாகும். அதன்படி காலை தொடக்கம் குறித்த சட்டமூலம் தொடர்பான 2வது மதிப்பீட்டு விவாதம் இடம்பெற்று வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஜனாதிபதிகளின் உறுத்துரிமைகள் நீக்குதல் சட்டமூலத்திற்கு ஆதரவாக 151 வாக்குகளும் எதிராக ஒரு வாக்கும் பதிவாகிய நிலையில் 150 மேலதிக வாக்குகளால் நாடாளுமன்றத்தில் அது நிறைவேற்றப்பட்டது. சட்டமூலத்திற்கு சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்ன அன்றைய தினமே தனது கையொப்பத்தை இட்டு சான்றுரைப்படுத்தியதற்கு அமைய இன்றைய தினம் மஹிந்த ராஜபக்ச முன்னாள் அரசு தலைவர்கள் தங்கள் உத்தியோகபூர்வ இல்லங்களிலிருந்து வெளியேறியிருந்தனர். ஆனால் இங்கு அர்ஜுனா எம்பி முன்வைக்கும் குற்றச்சாட்டு என்னவென்றால் எதிர்க்கட்சி தமிழ் அரசியல்வாதிகள் யாரும் குறித்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை என்பது. அதாவது குறித்த சட்டமூலத்திற்கு ஆதரவாக தமிழ் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தான் ஒருவர் மட்டுமே வாக்களித்ததாக குறிப்பிடுகிறார். தமிழரசு கட்சி தரப்போ சங்கம் மற்றும் சைக்கிள் தரப்போ யாருமே கலந்து கொள்ளாததை விமர்சித்த அர்ஜுனா கடந்த மஹிந்த ரணில் ஆட்சி காலங்களில் இந்த தரப்புகள் பணம் பெற்றுக் கொண்டமையினே காரணமாக இருக்க முடியும் என்றும் கூறினார். கடந்த காலங்களில் எமது இனத்தை அளித்த தரப்புகளுக்கு எதிராக அவர்களது வரப்பிரசாதங்களை நிறுத்தும் ஒரு முடிவுக்கு என்னால் ஆனதை நான் செய்திருந்தாலும் இந்த வெள்ளை வேட்டி தரப்புகள் காணாமல் போனதாக அவர் கூறுகிறார். எனவே தமிழ் மக்களுக்காக யார் சரியான அரசியலை முன்னெடுக்கிறார்கள் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ளும் அதே நேரம் எதிர்வரும் தேர்தல்களில் உங்கள் சரியான முடிவை காட்ட வேண்டும் என்றும் அவர் கூறினார்.